தரமான சம்பவம் செய்த வெற்றிமாறன். விடுதலை 2 படம் எப்படி இருக்கு தெரியுமா? இந்த காட்சியை மிஸ் பண்ணிராதீங்க. வெற்றிமாறன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள விடுதலை 2 படத்தை பார்ப்பதற்கு முன்பு விடுதலை முதல் பாகத்தை நிச்சயம் பார்த்தால் மட்டுமே விடுதலை 2 படத்தில் சுவாரஸ்யத்தை உணர முடியும். இந்த நிலையில் இதற்கு முன்பு வெளியான விடுதலை பார்ட் 1 படத்தில் முழுக்க பெருமளவு படம் முழுக்க சூரிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விஜய் சேதுபதிக்கு குறைவான காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது விடுதலை முதல் பாகத்தில் நடிகர் சூரி கதையின் நாயகனாக இருப்பார். ஆனால் பார்ட் 2வில் பெரும்பகுதி விஜய் சேதுபதியை மையப்படுத்திதான் கதை செல்கிறது. எப்படி பார்ட் 1ல் விஜய் சேதுபதியை கைது செய்து படம் முடித்ததோ அதே தொடக்கத்தில் விஜய் சேதுபதியை சூரி கைது செய்யும் காட்சிகளில் இருந்து தொடங்குகிறது பார்ட் 2. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கும் பண்ணையார் இடையில் நடக்கும் பிரச்சனையில் தொடங்கும் இந்த கதை, அதில் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் யார் புதிதாக திருமணம் செய்து வந்தாலும் முதலில் பண்ணையாருடன் தான் முதலிரவு, அதன் பின்பே திருமணமானவர் அந்த பெண்ணிடம் வாழ வேண்டும். இப்படி ஒரு சம்பவத்திற்கு பின்பு அங்கிருந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆதரவாக ஒரு புரட்சியாளர் வெடிக்கிறார். பெருமாள் வாத்தியாரான விஜய் சேதுபதி. கொத்தடிமைகளாக இருக்கும் பாமர மக்களுக்கு பொது உடைமை, சமூக நீதி என அனைத்தையும் சொல்லி அவர்களை காப்பாற்றுகிறார் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதிக்கு குருவாக நடிகர் கிஷோர் இருக்கிறார். விடுதலை 2 முதல் பாதி ஒரு சிறு தோய்வு ஏற்பட்டது. ஆனால் இது வெற்றிமாறன் படத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுதான். காரணம், பொதுவாகவே வெற்றிமாறனின் படம் என்றால் அந்த படத்தின் கதை, திரைக்கதை மெதுவாக நகர்த்தி அந்த கதையுடன் ஒரு எமோஷனலை கனெக்ட் செய்வார் வெற்றிமாறன். பின்பு இறுதியில் மிகப்பெரிய சம்பவம் செய்வார். அதுதான் வெற்றிமாறனின் படம். அப்படித்தான் விடுதலை 2 படமும் முதல் பாதி மெதுவாக நகர்ந்து ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆகி இறுதியில் தரமான சம்பவம் செய்கிறார் இயக்குனர் வெற்றிமாறன். முதல் பாதியில் தோய்வு ஏற்பட்டாலும் இரண்டாம் பாதியில் இடைவெளிக்கு பிறகு விஜய் சேதுபதி கைது செய்யப்பட்டு அரசு இயந்திரங்களை பகைத்து கொண்டால் என்ன நடக்கும் என்கின்ற விறுவிறுப்புடன் காட்சிகள் நடைபெறுகிறது. குறிப்பாக ஒரு குழுவின் தலைவனான பெருமாள் வாத்தியார் விஜய் சேதுபதிக்கும் போலீசுக்கும் இடையில் மெல்ல நடக்கும் கதையில் இறுதியில் தரமான சம்பவம் ஒன்றை சூரி செய்திருப்பார். அந்த சம்பவத்தை திரையில் நிச்சயம் நீங்கள் பார்க்க வேண்டும். மொத்தத்தில் விடுதலை 2 ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தது மட்டுமல்லாமல் வெற்றிமாறன் படைப்பில் மேலும் ஒரு வெற்றி பெற்று அவருடைய மணிமகுடத்தில் கூடுதலாக ஒரு வைரக்கல்லாக ஜொலிக்கிறது. மேலும் வெற்றிமாறன் சின்ன கதாபாத்திரத்தை கூட மிக அருமையாக கையாண்டிருப்பார். அந்த வகையில் விடுதலை 2 படத்தில் அதிக கதாபாத்திரம் இருந்தாலும் அனைத்து கதாபாத்திரங்களும் பேசும்படியாக அமைந்துள்ளது. மொத்தத்தில் அரசு இயந்திரத்திற்கு எதிராக ஒருவன் செயல்பட்டால் சுண்டு விரலில் நசுக்கிவிடும் என்பதுதான் படத்தின் கதை. வெற்றிமாறன் இயக்கிய விடுதலை 2 படம் நீங்களும் பார்த்திருந்தீர்களா? அது பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்